டியூஸ்டே மார்னிங் முட்டை சோறு உருளைக்கிழங்கு சிப்ஸ் பாப்பாக்கு லஞ்சு கொடுத்தாச்சு. ஸ்நாக்குக்கு ஆப்பிளும் டேட்ஸும் கொடுத்தாச்சு. ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரோட்டுக்கடை காளான் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 200 கிராம் அளவு காளான் எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். 15 கிராம் கரம் மசாலா எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 75 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். 20 கிராம் சிக்கன் மசாலா, மல்லித்தூள் 20 கிராம் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 50 கிராம் எடுத்திருக்கேன். மைதா 100 கிராம் எடுத்திருக்கேன். உப்பு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, தண்ணி கொஞ்சம் விட்டு கேசரி பவுடர் சேர்த்து இந்த பதத்துக்கு திக்கான பதத்துக்கு பிணைஞ்சிக்கிட்டு எண்ணெய் காஞ்சோடனே குட்டி குட்டி உருண்டையாக பொரிச்சு எடுத்துக்கிறேன். பொரிச்ச உருண்டைங்களை இந்த மாதிரி கையிலே பிச்சு போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கான கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 1 லிட்டர் அளவு தண்ணி வச்சுட்டு அதில் 15 கிராம் கரம் மசாலா, சோள மாவு 50 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1 பிஞ்ச் போட்டுட்டு மட்டன் மசாலா 20 கிராம், 1 பிஞ்ச் கேசரி பவுடர் போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. அதோட பச்சை ஸ்மெல் போயிட்ட பிறகு நான் செஞ்சு வச்ச காளானை போட்டு கிளறி கிண்டி இறக்குனா சூப்பரான காளான் ரெடி.